சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவி நடிச்சு வெளிவந்த அமரன் படத்தால எல்லாருக்குமே பிரச்சனை தான். முதல் பிரச்சனை யாருக்கு பாத்தீங்கன்னா கங்குவா படத்துக்கு இந்த பிரச்சனைங்க. இந்த கங்குவா படம் ஏற்கனவே வேட்டையன் படத்தால தள்ளி வைக்கப்பட்டு இந்த ரேட்டுக்கு மாற்றப்பட்டது. இருந்தாலும் இந்த அமரன் படம் நடுவில் ரிலீஸ் ஆகி பிரமாதமா ஓடவோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது பயந்துட்டு ரிலீஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி படக்குழு ஒருத்தரும் சரி, ராஜாவும் சரி, சூர்யாவும் சரி, சிறுத்தை சிவம் சரி படத்தை ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் பப்ளிக்லயும் சரி இருக்கவங்களும் சரி படம் அந்த அளவுக்கு சரியில்லை, பயங்கர சவுண்டா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும் தான் குறை சொல்லுவீங்களா, எங்க படத்துக்கு நாங்க தான் குறை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஜோதிகாவே முன்னாடி தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குறையே கிடையாது, 30 நிமிஷம் தான் படம் லேகு, மற்றபடி படம்லாம் சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிவிட்டாங்க. இதெல்லாம் சொன்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்களை அமுக்க பாக்குறாங்க, அழுத்த பாக்குறாங்க, அழிக்க நினைக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சிறுத்தை சிவா வேற என்ன பண்ணா, நாங்கள் தன் நண்பர் அமெரிக்கால இருந்தாரு, ஆப்பிரிக்கால இருந்தாரு, அவர் மெசேஜ் பண்ணாரு, படம் சூப்பரா இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க இதெல்லாம் பண்றதால பப்ளிக் மத்தியில் இவங்க ஓவர் பில்டப்பா இருக்குது, அவரோட படம் மொக்கையா தான் இருக்குமோன்ற மாதிரி தோண வச்சிருச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆனந்த விகடன் விமர்சனம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் வீரனா ஆக்ரோஷத்துலயும் ஆக்ஷன்ல சூர்யா அட்டகாசம் பண்ணியிருக்கிறாரு. 2 காலகட்டத்தில் இருக்க 2 மனிதர்களை எமோஷனலா இணைக்க டைரக்டர் சிவா முயற்சி பண்ணியிருக்காரு. புதுமை இல்லாத திருப்பம், தெளிவு இல்லாத கதாபாத்திரம், திரைக்கதையை சரியா பாடல அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. நேர்த்தியான திரைக்கதை இல்லாதால சரியில்லை அப்படின்ற மாதிரி சிக்கல்களை சரி கட்ட முடியாம சோர்ந்து போயிருக்கிறாரு கங்குவா அப்படின்ற மாதிரி ஆனந்த விகடன் அவங்களோட விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இவ்வளவு குறை வச்சு நம்ம ஏன்பா இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் குறையெல்லாம் சரி பண்ணிட்டோம். ஞானவேல்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா தேட்டரில் சவுண்ட்லாம் கொஞ்சம் குறைச்சி போடுங்க, ஒரு 12 நிமிஷத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ போய் படத்தை பாருங்க, படம் நல்லா வந்திருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குறைகளை ஏற்றுக்க முடியாத கங்குவா டீம் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கிழின்னு சமூக வலைதளத்தில் போட்டு கிழிச்சின்னு இருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நீங்க தான் போய் பார்த்து சொல்லணும். இந்த படத்துக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு, சூர்யா அவர்கள் நல்லா இருக்குன்றாரு, சுசீந்திரன் அவர்கள் நல்லா இருக்கு, நிறைய பிரபலங்கள் சொல்லியிருந்தாலும் நம்ம போய் படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அமரன் படத்தால் தனிநபருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த அமரன் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு அவருக்கு. நைட்டும் பகலுமா இரவும் பொழுதுமா சொல்லிட்டு மாற்றி ஃபோன் டார்ச்சரா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த படத்தில் சாய் பல்லவி வர சீன்ல இந்த நபருடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாத பண்ணாங்களோ தெரியல, ஆனால் அந்த நபர் பெரிய தலைவலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸை ஒன்று போட்டார். நீங்கள் 1,10 லட்ச ரூபா நீங்கள் நஷ்டஈடு வச்சு படம் ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் இருக்குது, தலைவலி எனக்கு தாங்க முடியல, நீ காசை கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கேஸை ஒன்று போட்டிருக்காப்புல. அந்த தனிநபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டான வாகீசன் அப்படின்றவர். இந்த கேஸே போட்டாலும் அந்த அமரன் படக்குழு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டாங்க. கலெக்ஷன் வேற லெவலில் வேர்ல்டு வைடு 300 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 300 கோடி ரூபாய் சம்பாதிச்ச குஷியில் ஏஆர் முருகதாசும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, படக்குழுவினர் எல்லாருக்கும் கரிசோறு போட்டு ஒரு விருந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக பந்தி போட்டு விருந்து வச்சு சிவகார்த்திகேயனே குழம்பெல்லாம் ஊற்றி அவங்கள நல்லா பார்த்து வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.